அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ்க. அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும், ஜோதிட குருமார்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் இப்பதிவில் சனி பகவானுடைய தன்மைகளை பற்றி, மனித வாழ்வியலில் எவ்வாறு செயல்படும் என்பதை பற்றி பார்ப்போம். அண்டமும் அகிலமும் ஈரேழு லோகமும் எழு பிறப்பும் கடந்து கிடைத்திட்ட இந்த மானிட பிறப்பில் ஆகாமியாகிய ரகசியமாகிய முன்னோர்கள் சொல்லப்பட்ட மூல நூல்களின் வழியே கால சக்கரவர்த்தியான சனீஸ்வரனுக்கு அடுத்த ஈஸ்வரன் சனீஸ்வர பகவான் என்று சொல்வார்கள். அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம், தன்மைகள், நன்மைகள், தீமைகள், முரண்பாடுகள், வேறுபாடுகள், கருத்து, பண்பாடு, தலைமை, ஆளுமை, குடும்பம், நிர்வாகம், வம்சம், வாரிசு, நிலைப்படுத்துதல், அடுத்த சந்ததிகளை உருவாக்குதல், இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அப்படிப்பட்ட தன்மைகளில் ஒரு ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய பங்கு, ஜென்மம், ஏழரை, நாட்கண்ட சனி, அஷ்டமச்சனி, ரோகச்சனி, இப்படி பல்வேறு அம்சங்களில் ஜனன ஜாதகங்களில் பாவகங்களில் வலம் வரும். அப்படி வலம் வருகின்ற பொழுது சனி பகவானுடைய தாக்கம் மன்னனையும் கூலி தொழிலாளியாக மாற்றும், கூலி தொழிலாளியையும் மன்னனாக மாற்றும். முதலாளியும் கீழ்மட்டத்துக்கு வருவார், கீழ்மட்டத்தில் உள்ளோரும் மேல்மட்டத்திற்கு மாற்றப்படுவார். இப்படி பல்வேறு விதமான அம்சங்களை உணர்த்தும் சக்தியை சனி பகவானுக்கு உண்டு என்பது மூல நூல்களின் அடிப்படை. அந்த அடிப்படையில் ஒரு ஜனன ஜாதகத்தில் லக்னத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது தன்னை ஈன்ற பெற்றோர்கள், அவற்றினுடைய முன்னோர்கள், அவர்கள் வாழ்ந்த முன்னோர்கள் விட்டு சென்ற மண் மனை, அவற்றினுடைய பண்பாடுகள், வாழ்வினுடைய அற்புதங்கள், இவற்றினுடைய தன்மைகளை என்னவென்று உணர்த்தக்கூடிய அளவுக்கு லக்னத்திலே நிற்கும் சனி பகவானானது தன்னுடைய பிறப்பையும் தான் அடுத்து இப்பிரபஞ்சத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியும் உணர்த்தும் என்பது ஐதீகம். இதே ரெண்டிலே சனி பகவான் இடம்பெறுகின்ற பொழுது முன்னோர்கள் கூற்று, வாக்கினில் சனி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்பது ஐதீகம். வாக்கு என்பது குடும்பஸ்தானத்தில் இடம்பெறுகின்ற பொழுது தன்னை அறிதல், தன்னை ஈன்ற பெற்றோர்களை அறிதல், சமுதாயத்தை அறிதல், தன்னுடைய குடும்ப நிலை அறிதல், இவற்றினுடைய பண்பாடுகளை தெளிவாக வழிமுறைப்படுத்தக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய எண்ணங்கள், அறிவுபூர்வமான செயல்பாடுகளை தெளிவுபடுத்துதலை அந்த இரண்டாம் இட சனி பகவானுடைய அடிப்படை என்பதும் சாஸ்திரம். கால சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு மனித வாழ்வில் தன்னை ஈன்ற பெற்றோர்கள், தன்னுடைய முன்னோர்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்வாதாரம், தனக்கென்று அமையக்கூடிய ஒரு அடிப்படைத்துவம், தனக்கென்ற ஒரு வாழ்வு, தனக்கு பின்னிட்டு வரக்கூடிய வாரிசுகள், இவற்றினுடைய அடிப்படைகளை உணர வைப்பதும், அத்தன்மைகளில் தன்னுடைய வேலைகளை நிர்ணயிப்பதும், ஆளுமையை கொடுப்பதும், நீதியை நிலைநாட்டுவதும், நன்மைகளை நடத்துவதும், ஒரு குடும்ப நிர்வாகத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பின்னிட்டு வாழ்வாதாரத்தை நெறிப்படுத்துவதும், ஒரு நாட்டுக்கு மக்களுக்கு நன்மைகள் செய்வதையும் தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி செயல்படும் கிரக இயல்பத்தினுடைய தன்மையே சனி பகவானின் ஆதிக்கம். சனி பகவான் திசை நடக்குமெனில் ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இடம்பெற்றிருப்பது என்பது முக்கியம். அதன் பிறகு அதில் அது வாங்கும் பலம் பலவீனம் முக்கியம். அதற்கடுத்து அந்த லக்கினத்திற்கு எந்த அடிப்படையில் ஸ்தான பலம், காரக பலம், ஆதிபத்திய பலம், போதகர், வேதகர், பாசகர், காரகர் என்ற அடிப்படையில் அந்த கிரகம் வாங்கி நிற்கும் தன்மை, இவற்றின் அடிப்படையை பொறுத்து நீதிமானாக்குவதும், தன்னலம் கருதாமல் பொதுநலம் காப்பதும், தன்னை ஈன்ற பெற்றோர்களுக்கு கர்மம் பண்ணுவதும், முன்னோர்களை இழப்பதும், இத்திசை பெரும்பாலும் ஒரு மனித வாழ்வில் 100ல் 1, 1000ல் 1, 1,00,000ல் 1 இவர்களுக்கு மட்டுமே மனித வாழ்வை உயர்த்தியும், செல்வத்தை கொடுத்தும், நாடாளும் தன்மையை கொடுத்தும், நீதியை நிலைநாட்டவும், மக்கள் மத்தியின் நற்பெயரையும் நட்புகளையும் கொடுக்கும் என்பதும் ஐதீகம். பெரும்பாலான ஜாதகங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கமானது பெற்றோர்களை இழத்தல், உறவுகளை இழத்தல், தொழிலை இழத்தல், மண்மனையை இழத்தல்,
வம்சங்களை இழத்தல், தான் யார் என்று உணர்ந்து தனிப்பட்ட முறையில் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு வாழ்வு, தொழில், குடும்பம், வம்சம், தன்னுடைய பெயரை நிலைநாட்டுதல், இந்த அடிப்படை துவங்களை தனிப்பட்ட முறையிலே தேடல் என்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் அலைமோதி அதற்கு பிறகு தன்னுடைய முன்னோர்களை உணர்ந்து பெற்றோர்களை அறிந்து தனக்கென்று ஒரு தனித்துவம் வகுத்து கொண்டு செயல்படுவதால் சனி பகவானுடைய தன்மைகள். இத்தன்மைகளை உணரும் பட்சத்தில் சனி பகவான் கோடிகளையும் அதனுடன் சேரும் கிரகங்கள் செல்வத்தை அள்ளி கொடுக்கும் என்பதும் மிகை ஆகாது. அந்த சனி பகவான் திசாபுத்தி நடத்தும் பொழுதோ நாட்கண்ட சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, ரோகச்சனி, விரயச்சனி, மனித வாழ்நாளில் இத்தனை அம்சங்களில் அந்த சனி பகவானானது ஆதிக்கம், தாக்கம், பலம், பலவீனம் இவற்றினுடைய அடிப்படையில் செயல்படக்கூடும் என்பதும் சாஸ்திரம். சனி பகவானுடைய தன்மைகளை உலகிற்கு நிலையை உறுதிப்படுத்துவதும், ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதும், முன்னோர்களை நிர்ணயப்படுத்துவதும், தன்னை ஈன்ற பெற்றோர்கள் யார் என்று உணரப்படுத்துவதும், தான் யார் என்று அறியப்படுத்துவதும், தன்னலத்துக்கா பொதுநலத்துக்கா என்ற அடிப்படையில் சனி பகவானுடைய நோக்கம் தன்னலம் அற்றது, பொதுநலமே நிலையானது என்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய தன்மையில் தான் இந்த கிரகத்தினுடைய பலாபலன்களை மூல நூலில் சொல்லப்பட்டுள்ளது. சனி பகவான் உச்சம் பெறும் அடிப்படையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற சனி பகவானை உச்சம் பெற்ற செவ்வாய் கூடுகின்ற பொழுது, ராகு கேதுனுடைய பார்வைகள் பலம் பெறுகின்ற பொழுது, தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி மக்கள் மத்தியிலேயே நாடாளும் தன்மை, நிர்வகிக்கும் தன்மை, பலாயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கும் தன்மை, இவற்றினுடைய அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய அனைத்து விதமான மாண்புக்குட்பட்ட மகிமையான வேலைகளையும் சனி பகவானை வழிநடத்தக்கூடும். இவற்றுக்கு மத்தியில் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தனக்கு இருக்கக்கூடிய குடும்பம், தனக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவற்றினுடைய தன்மைகளை அவ்வளவு எளிதில் உணர விடாது. பொதுநலம் என்பதை முதல் நோக்காகவும், தன்னலம் என்பது இரண்டாம் நோக்காகவும், இத்திசையில் உலகை உணர்தல், குடும்பத்தை உணர்தல், முன்னோர்களை உணர்தல், பெற்றோர்களை உணர்தல், உடன்பிறப்புகளை உணர்தல், சமுதாயத்தை உணர்தல், இத்தனை அடிப்படைத்துவங்களை நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போலாம். கணக்கிலடங்கா விஷயங்கள் சனி பகவானுடைய தாற்பயம் உண்டு. இச்சனி பகவான் ஒரு ஜனன ஜாதகத்தில் பகை, நீசம், அஸ்தங்கம், மறைவிடம் எந்த ஒரு லக்கினங்களாக இருந்தாலும் லக்கினத்துக்கோ, லக்கின அதிபதிக்கோ, ராசிக்கோ, ராசி அதிபதிக்கோ பாசகனாகவோ பாதகனாகவோ இருந்து ஏதாவது ஒரு பாவங்களில் இடம்பெற்று அத்திசாபுத்தியோ பலம் பெற்று இருந்தாலும் பலாபலன்கள் என்பது இடமில்லை. அப்படி இடம்பெற்று திசாபுத்தி நடத்துமெனில் அந்த வாழ்வியல் ஜாதகத்தில் குடும்பம் நிலை பெற்றது, நிம்மதி பெரும்பாலும் இருக்க வாய்ப்பில்லை, பெற்றோர்கள் பாசம் இருக்க வாய்ப்பில்லை, செல்வ வளம் இருக்க வாய்ப்பில்லை, நிலையான தொழில் இருக்க வாய்ப்பில்லை, தனிப்பட்ட தொழிலும் இருக்க வாய்ப்பில்லை. இப்படி பல்வேறு அம்சங்களை சொல்லிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம். அப்படியும் ஏதாவது ஒரு வேலை நிர்ணயிக்கப்பட்டு தன்னறிவு கொண்டு ஒரு முக்கியத்துவம் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனில் தன்னுடைய ஊக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை ஊட்டக்கூடிய கிரகமான சந்திரன், புதன், கேது, இந்த முன்னோர்களுக்கு அனுகிரகம் பெற்ற புத்திசாலித்தனமான சந்திரனும், ஞானத்துக்குட்பட்ட கேதும், பொருளாதாரத்துக்குட்பட்ட புதன் குருவின் பார்வை பெற்று திசாபுத்திகள் நடக்குமெனில் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு நிலையாகவும், ஒரு சீராகவும், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தாகவும் வாழ்வதற்கு ஓர் வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதும் ஐதீகம். மேலும் சனி பகவான் மீறின பலம் பெற்று உச்சம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இடம்பெறுமெனில் அதுவே பாதகாதிபதியாகவோ அல்லது வாசகனாகவோ இடம்பெற்றால் நாடாலும் மன்னராக இருந்தாலும் கீழே இறக்கி நாட்டினுடைய தன்மைகளையும் மக்களின் தன்மைகளையும் உணர வைத்து சாதாரண மனிதனாக்கப்பட்டு மீண்டும் அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை நிவர்த்தி செய்து உலகை உணர வைத்து, உலகின் மாண்பை உணர வைத்து, குடும்பத்தின் பாசம் பற்றுதலை உணர வைத்து, இதுதான் உலகம், இதுதான் பணம், இதுதான் பொருள், இதுதான் மண், மனை என்று
உணர வைத்த பிறகு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டும் என்பதும் சாஸ்திரம். இப்போ சனி பகவானை பற்றி என்ன தெரிந்து கொள்வோம் என்பது மூல நூல்களின் வழியே ஆதி காலகட்டங்களில் ஞானிகளும் சித்தர்களும் அவர்கள் கொடுக்காத நூல்களும் பாடல்களும் கணக்கில் அடங்காது. அப்படி கணக்கில் அடங்காத தன்மையில் இதிகாசங்களில் தேவர்களையும் ஆட்டி வைத்த கிரகம், மானிட பிறப்பையும் ஆட்டி வைத்த கிரகம் சனி பகவான் ஒருவரே. அந்த சனி பகவான் திசை எடுத்து நடத்தும் பட்சத்தில் ஒரு மனிதன் செல்வந்தன் ஆவதும், பெற்றோர்கள் பாசத்தை பெறுவதும், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதும், அக்கிரகத்துடன் மற்ற கிரகங்கள் சேர்வதனால் செல்வத்தை அள்ளி கொடுப்பதும் இயலாத ஒன்று, மிகை ஆகாது என்பது சாஸ்திர நூல்கள் சொல்லப்படுகின்றன. மேலும் இந்த சனி பகவானுடைய தன்மைகள் தான் என்ன? ஒரு மனிதனுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? இன்னாருடைய வம்சம், இன்னாருடைய வாரிசு. தன்னுடைய பிறப்பை இப்பிரபஞ்சத்தில் எப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்கின்றோம் என்பதை உணர்த்தும் பட்சத்தில் நீதியின் வழியிலா, உழைப்பின் வழியிலா, பல்வேறு விதமான துறைகளில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து கழிப்பதா என்று நூற்றுக்கணக்கான வழி அம்சங்களில் அதில் எந்த வழியில் பயணிக்கிறது என்பதை அதில் இடம்பெறக்கூடிய நட்சத்திர சாரங்களின் தன்மையை பொறுத்தும், ஜனனம் எடுத்த லக்னின் தன்மையை பொறுத்தும், ஜனன காலகட்டத்தில் அமைந்த சந்திரன் புள்ளி தசாநாதனை பொறுத்தும் பலாபலன்கள் நடக்கும் என்பதும் ஐதீகம். அதை உணர்ந்து ஜோதிட குருமார்கள் அந்த காலகட்டங்களில் அத்திசாபத்தி நடக்கும் எடுக்குமே முன்னோர்கள் நம்மளுக்கு வழி வழியாக அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இத்திசையின் பலாபலன்கள் கொடுக்கப்பட்டது என்பதும் ஐதீகம். மேலும் இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டியது, சனி மகா திசை நடப்பில் எடுத்தாலோ அஷ்டமச்சனி, நாட்கண்ட சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பல்வேறு விதமான அம்சங்களில் செயல்படக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் உணர்வுபூர்வமான எண்ணங்கள், அறிவுபூர்வமான செயல்பாடுகள், நிர்வகிக்கக்கூடிய தன்மைகள், தான் ஏன் இந்த சூழலுக்கு ஆட்பட்டோம் என்ற அடிப்படைத்துவங்களையும் தெல்ல தெளிவாக உணர்ந்து செயல்படுத்த வைக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. ஆதலால் சனி பகவான் கோடிகளையும் கொடுப்பதில்லை, செல்வத்தையும் அள்ளி கொடுப்பதில்லை. அக்காலகட்டங்களில் தனி மனிதனுடைய உண்மையான உழைப்பென்ன, தன்னலம் என்ன, பொதுநலம் என்ன, தன்னலத்தை விட பொதுநலமே உயர்ந்தது என்று நிலைநிறுத்தி வழிநடத்தக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே என்பது சாஸ்திர ஐதீகம். நன்றி, வணக்கம்.